இந்த சின்ன திரையில் எல்லாத்துலேயுமே அவன் நடிச்சிட்டு இருக்கான். பெரிய திரை நல்ல படங்கள் பெரிய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ரொம்ப பிஸியாக இருக்கும்போது எப்படிடா கேட்குறது, அதுதான் கேட்டேன். அவர் வராரு, ஸ்ரீ வராரு. ஏன்னா there must be somebody to support, to talk. நான் சிவாஜி பாவோட நடிச்சிட்டு இருந்தேன், ப்ரொஃபஸரை நடிச்சிட்டு இருந்தேன். சரிதான் நடிக்கிறேன் அந்த படத்தில். இப்போ கூட போட்டிருந்தான். அந்த படம் போகும்போது வெளியே போய் உட்காரக்கூடாது, ஃப்ளோர்லேருந்து உள்ளவே உட்காந்து பார்க்கணுன்றது சிவாஜி பாட்டு கற்றுக்கிட்டேன். அந்த ஹேபிட் எனக்கு இப்போ உண்டு. ஒருவேளை மேபி நாங்கள் யாருமே இல்லை, அவர் யாராவது ஒருத்தர் வரலன்னா உடனே மேனேஜர் சொல்லுவார் வர வேணான்னு சொல்லு. டைமிங் ஷார்ப்பாக மெயின்டைன் பண்ணணும். அது அவரை பார்த்து கற்றுக்கிட்டு, ரெண்டாவது அப்பா பார்த்துருக்கேன். நீங்கள் 2 பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா டைம். அதனால தான் 1200 படம் அவர் மியூசிக் பண்ணியாச்சு. அப்பா இன்னைக்கு 500 படம் தாண்டி போயிட்டுருக்காரு. 50 வருஷம் 51 வருஷம் ஆச்சு. ஏன்னா லெஜெண்டரி ஏன்னு சொல்கிறோன்னா இந்த பேலன்சிங் ஆஃப் டைமிங். அப்பா வந்து நான் இன்னைக்கு நேரத்தில் நான் பிராக்டாக இருந்திருந்து அப்பா தெரியும். ஸோ அப்பா வந்து என் காதை பிடிச்சி திருவி என்னை கரெக்டான ரூட்டுக்கு கூப்பிட்டு போனவர். அப்பா இருக்காருனோடனே எனக்கு முதல் பயம். ரெண்டாவது வந்து போய் டான்ஸ் கிளாஸ் போய் ஆடுறான் ஃபஸ்ட்டு. என்னடா அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன், என்னடா அந்த பொண்ணு கூட உனக்கு பேச்சு, என்னடா அங்கே போய் இந்த பையன் கூட சண்டை போட்டியா? ஏன்னா அவருக்கு எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவோட அப்பாவையும் தெரியும், எங்கள் அப்பாவையும் தெரியும். அந்த உரிமையை என்னை கண்டிச்சார். இந்த படத்தில் கூட அவர் ஏன் என்னை என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுக்குறாருன்னா, சீன் ஓகே எனக்கு அப்படின்னோம்னா போயிட மாட்டேன், எங்கேயாவது இருந்து பார்ப்பேன் நான். ஏன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்கணும். அப்போ தான் நம்ம செய்கிறது நிற்கும். என்னை பற்றி சொல்லும் போது கூட இதில் எல்லாம் சொல்லியிருக்காங்க. செல்லம் பேசுகிறாங்கல்ல ராதாரவி, இவர் எப்படி இருப்பார் அப்படின்னு எல்லாரையும் ரொம்ப திட்டுறாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு திட்டது என்னன்னே தெரியலன்னு நினைக்கிறேன் நான். ராதாரவி பங்க்சுவலாக வராரா, கரெக்டாக பண்ணுறாரா, நடிகருக்கு என்ன தேவை, நல்லா நடிக்கிறாரா, நல்லா நடிக்கிறார், அவ்வளோதான். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என் கூட கடைசி தோட்டா படத்தோட டீம் தான் இருக்காங்க. ராதாரவி சார், ஸ்ரீகுமார் சார், யாசர் ப்ரோ அண்ட் ராஜேஷ் சார் இருக்காரு. வணக்கம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் படத்தோட வில்லன் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஆஸ் அ பட்டிங் ஆர்டிஸ்டாக வந்துட்டு இருக்கீங்க இல்லையா, இப்போ போன ஒரு 5 years 6 years-ஆ. ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் கிடைக்கும் போது? லைக் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ரோல் பண்ணுறது கிடையாது, எல்லாத்துலேயுமே ஏதாச்சும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது நீங்கள் பண்ணுறதுல எல்லாமே. ஸோ எப்படி அந்த ரோல்லாம் செலக்ட் பண்ணுறீங்க? இல்லை, சின்ன சின்ன கேரக்டர்ஸாக பண்ணிகிட்டு இருந்த பிகினிங்கில். ஸோ அப்புறம் ராட்சசன் படம் வந்து ஒரு பெரிய அடையாளம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க நம்மளை கூப்பிடுறது வந்து ஃபுல்லாக அதுலேயும் நெகட்டிவ் கேரக்டர் தான், பட் ஃபேஸ் தெரியாது. பட் இருந்தாலும் அதை தாண்டி வில்லனுக்கான அந்த நெகட்டிவ் கேரக்டர் நிறைய கூப்பிட்டாங்க. ஸோ அது அப்படி தான் கமிட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். ரீசெண்டாக மிஸ் யூ சித்தார்த் சார் இது ஹவுஸ் கீப்பிங் இப்போ இந்த மாதம் 28 கடைசி தோட்டம் கண்டினியூஸாக ரிலீஸ் ஆகுது. அது ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று ராதாரவி சார், அவர் கூட நடிக்கிறது பெரிய கிஃப்ட்டு தான் அது. ஏன்னா ரொம்ப வருஷமாக ஒரு பெரிய ஒரு கிங், அவங்க கூட ஒரு நடிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்புறம் டைரக்டர் அவங்க நவீன், அவர் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் என்னோடய கேரக்டரைசேஷன் இத்தனை படங்கள் நெகட்டிவாக பண்ணதில் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் கமிட் ஆனால். அப்புறம் மியூசிக் வந்து நம்ம ராஜேஷ் சார் அவங்க தான் ப்ரொடக்ஷன், அவர் தான் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஸ்ரீ அவங்க காம்பினேஷன். ஸோ அதனால் பண்ணது தான். ஓகே, ஸோ திருப்பி ஒரு வில்லன் ரோலே வருதுன்னு எப்பயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நமக்கு ஒரு ஹீரோ ரோல் பண்ணணும், ரொமான்டிக்காக பண்ணணும், அந்த மாதிரி ஏதாச்சும்? வில்லன் தான் கண்டினியூஸாக கூப்பிடுறாங்க, பட் அதுதான் படமாக பார்க்கும்போது ஆடியன்ஸ் மனசில் அப்படியே நிற்கிது. ஓகே, ஸோ அடுத்து நான் கேட்கணும்னு வந்தது, ராதாரவி சார் கூட பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? அவர் ஏதாச்சும் சொல்லி கொடுத்தாரா? இல்லை, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணணும், அந்த ட்ரெண்டில் இருந்த ஆக்டிங் வேறு, இப்போ இருக்கிற ஆக்டிங் வேறு. ஸோ அதெல்லாம் சார் நிறைய மேனரிசம்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்போல்லாம் அப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி இருக்குது, இந்த மாதிரி பண்ண நல்லாயிருக்கும், இந்த ஆக்டிங்க்கு இந்த கதைக்கு இந்த மாதிரி சீன்ஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்டேஷன் கொடுக்கணும் அப்படி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இப்போ தான் நம்ம ஒரு சின்ன பையன், பட் அவர் ஈக்குவலாக இருந்து இந்த மாதிரி பண்ண நல்லாயிருக்கும், நாளைக்கு அதுதான் பேசப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சீன் அப்படி ஏதாச்சும் சொல்லி கொடுத்தாங்க? அதை நீங்கள் படமாக பார்க்க தெரியும். முக்கால்வாசி சாரோட அந்த நெகட்டிவ் ஷேடோ இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ ஸ்ரீ சார் கூட ஒர்க் பண்ணதா இருந்தாலும் அவரை நிறைய இப்போ நம்ம டெலிவிஷன்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ சீனியர்ஸ் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு படத்துலையா இருந்தாலும், இப்போ மிஸ் யூல சித்தார்த் சார் இருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க பர்சனலாக உங்கள் கெரியர் எடுத்துட்டு? இல்லை, அருண்ஜி சார் கூட சினம் பண்ணேன். அதில் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அவரோட ஃபைட்டு கற்றுக்கிட்டேன். ஸோ அருண்ஜி சார் ரொம்ப வருஷமாக இருக்காங்க, அவர் கூட ஃபைட்டு நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸ்ரீ அண்ணன்ட்ட வந்து ஒரு ஆட்டிடியூட் இல்லாமல் இருக்கணும். அவர் என்னதான் ஒரு இதாக இருந்தாலும்
கஷ்டப்பட்டு தான் சினிமாவுக்கு வந்தாங்க. ஸோ அதை சொல்லிட்டு இருப்பாங்க. எப்பயுமே புதுசாக வந்தவங்க மாதிரி இருந்துக்கணும் சினிமாவில். இவ்வளோ படங்கள் பண்ணிட்டோம் நம்ம தான் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த பணிவான விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க என்கிட்ட. கடைசி நீங்களே சொன்னீங்க இந்த படத்துல தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரோல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ கதை கேட்கும்போது எந்த பாயிண்ட்ல ஓகே இது ரொம்ப நம்ம கெரியருக்கு இது கொஞ்சம் ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும்னு மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? கண்டிப்பாக அதில் ஒரு சீன் சார் ஃபோன் கால் பேசுகிற ஒரு சீன் இருக்கும். அது நல்லா இருக்கும். அதை நீங்கள் பார்த்தா தெரியும். அது ரொம்ப அதுதான் அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஸ்டோரியிலேயே. ஸோ அது ரொம்ப லைக் பண்ணி பண்ணேன். அதுதான். ஸோ கம்மிங் டு யூ, நான் சார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். சார் 50வது வருஷம் இப்போ நம்ம டீசர் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது கிளாஸியாக ஸ்டைலாக ஒரு ட்ரெஸ்ஸில் போட்டு வந்திருந்தீங்க. ரொம்ப சாமிங்காக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே அப்படி இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குது சார் உங்களுக்கு திருப்பி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணுறோம், அது ஒரு க்ரைம் த்ரில்லர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றியே நான் கேட்டேன். பட் நான் வந்து எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு டு பி ஃப்ரேங்க், நான் பண்ணியிருக்கேன், படங்கள் பண்ணியிருக்கேன். பட் இந்த ரிசர்வ்டாக இப்படி ஒரு கேரக்டர் கிடைக்கல எனக்கு. அடைக்கலம்னு ஒரு படம் பண்ணேன், அது நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பேன், ஒரு அண்ணங்காரனாக பண்ணியிருப்பேன், வெடி இடி கடிக்கிட்டு இப்படி. பட் இதில் என்னென்னா வேஸ்ட் கோட்டு அந்த காஸ்டியூமே நம்மளை வந்து ஒரு 50% என்னை கேரக்டர் உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. முதல்ல என்னை புக் பண்ணும்போது இவர் சொன்னது, ப்ரொடியூசர் சொன்னது நிறைய இது வேணான்னா இது ரொம்ப செட்டிலான ஒரு ஆக்டிங் தானே அப்படின்னு சொன்னார். பட் அவர் சொன்ன மாதிரியே தான் எடுத்தாங்க. ஐ மஸ்ட் தேங்க் டைரக்டர் நவீன் எல்லாம் இந்த இடத்துல. இதுக்குன்னா தே டிட் நாட் ப்ரெஷரைஸ் மீ. நான் உட்காந்துருப்பேன் பெஞ்சில், எங்கே ஷார்ட் வச்சுருக்கீங்கன்னா அப்படியே உட்காந்துருக்கேன், நான் இங்கே தான் எடுக்க போகிறோன்னு அவங்க திருப்பிடுவாங்க. ஸோ அந்த மூட் ஆஃப் இட் வாஸ் கேரிங். அப்படியே எனக்கு ஆச்சரியம். எனக்கு கடைசி தோட்டாக்கு பேர்பட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை பார்க்குறது கொள்வது இவ்வளோ பெருசாக செய்வார் இவருன்றது நான் எதிர்பார்க்காத ஒன்று. ஐ தாட் இட் இஸ், நான் ஒரு படம் முடிச்சிருக்கோம்னா சரி அதில் ஒரு படம் அவ்வளோதான் நினைக்க முடியல இந்த படத்தில். ஏன்னா ஃபஸ்ட்டு இவனுடைய அப்ரோச் ஒன்று அன்பாக இருந்தது. படம் முடிஞ்சிட்டா கூட அதோடு விட்டுருவாங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என் கேரக்டர்லாம் டச் பண்ண மாட்டாங்க. ஹீரோவுக்கு அவங்களோட பேசுவாங்களோ கொள்வாங்களோ எனக்கு தெரியாது. பட் இவர் வந்து என்னோட நல்லதான் பழகிட்டு இருந்தார். எல்லாரோடையும் எப்படி பழகிறாரோ அது மாதிரி. ஃப்ரீ டைமில் வீட்டுக்கு வர்றது, நான் உட்காந்து பேசுவேன் அவரோட. நான் ஃப்ரீயாக இருந்தேன். மேக்ஸிமம் இந்த ஒரு ஒரு வருஷம் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். எனக்கு சின்ன ஒரு ஆப்ரேஷன் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. இப்போ நல்லா ஆகிட்டு அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்தேன், நான் அறந்தாங்கி இதெல்லாம் போயிட்டு வந்தேன். வந்தோன்னு பார்த்தா இவர் வந்து என்ன அறந்தாங்கி போனீங்களா, எப்படின்னா இருந்தது ஊர், இதை கேட்குறதுக்கு ராஜேஷ் இது மாதிரிலாம் கேட்குறதுனால நமக்கு என்னென்ன ஃபேமிலி ஓரியன்டேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. மோர் தென் அன் ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ன்றதை விட we were involved in each other. அண்ட் இப்போ ப்ரெஸ் மீட்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு கேட்டது என்னென்னா ஸ்ரீ இருக்கா பிள்ளையான்னு கேட்டேன். இல்லை ஸ்ரீ வரேன்னு சொல்லிட்டு, ஏன்னா பிஸியஸ்ட் ஃபில் வைப்பேன் இங்கே இந்த சின்ன திரையில் எல்லாத்துலேயுமே அவன் நடிச்சிட்டு இருக்கான். பெரிய திரை நல்ல படங்கள் பெரிய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ரொம்ப பிஸியாக இருக்கும்போது எப்படா கேட்குறது, அதுதான் தான் கேட்டேன். அவர் வராரா ஸ்ரீ வராரான்னு. ஏன்னா தேர் மஸ்ட் பி சம்படி டு சப்போர்ட் டு டாக். பேசுகிறது வந்து நமக்கு எப்பவுமே சும்மா சாதாரணமாக பேசிடலாம். பட் ஒரு படத்தை பற்றி பேசும்போது சில டைமில் ஞாபகம் வந்து இப்போ அந்த சீனில் நம்ம என்ன, ஏன்னா எனக்கும் ஸ்ரீக்கும் தான் நான் சோலோ சீன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஸ்ரீக்கும் தான் அதிகம். அண்ட் ஒன் மோர் திங், எல்லாமே டீமாக நாங்கள் ஒர்க் பண்ணும்போது மோர் தென் படம்ன்றதை விட ஒரு ஃபேமிலின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எப்போ வேணாலும் அதுக்கு டைரக்டர் தான் நன்றி, நான் எப்போ வேணாலும் புறப்படுவேன். சொன்ன டைமுக்கு வந்துடுவேன். அது வேறு ஏதாவது வேலை இருந்ததுன்னா நான் புறப்புறப்பான்னு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு கொடைக்கானல் வந்து எனக்கு ரொம்ப கனெக்டட் பிளேஸ் என்னோட. அதனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படிலாம் நடந்து வந்திருக்கோம் இந்த கொடைக்கானலுக்கு, எப்படிலாம் வந்தோம், அதெல்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு பார்க்கும்போது ஒரு புதுமையாக இருந்தது எனக்கு. இப்போ நாங்கள் தங்கின இடமே இட் வாஸ் வெரி ஃபார் ஆஃப் பிளேஸ். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முந்தி கொடைக்கானல் படி, இப்போ கொடைக்கானல் படி அதான் நியரஸ்ட் ஸ்பாட்டு. ஏன்னா அப்படி இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங், நான் ரொம்ப அடாப்ட் பண்ணிக்குவேன். எந்த பிக்சர் செஞ்சாலும் சரி, எந்த கேரக்டர் செஞ்சாலும் அடாப்டேஷன் இருக்கணும் என்னை பொறுத்தளவில். ஏன்னா என்கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு வாட்டி தமிழ் படம் செஞ்சுட்டு இருக்கும்போது, இங்கே தமிழ் படம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து ஒரு மலையாள படம் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்கேன். அதில் இந்த படம் பண்ணிட்டு இருந்து இங்கே வந்தோடனே
நீ மலையாளத்துக்கு ஒத்து போகிற எங்கேயும் ஒத்து போகிறேன்னு சொல்லும் போது இதுதான் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதோட என்ன வேலை நமக்கு? நம்ம உள்ளே போட்டு உருட்டிக்கிட்டே இருந்துட்டு அப்புறமா அது மாதிரி செய்யணும். உருட்டினது தெரியக்கூடாது, அவ்வளோதான் உள்ளே உருட்டுறது. பட் நம்ம நடிப்பில் பண்ணும்போது தெரிஞ்சிடும். இப்போ அவர் சொன்னார், என்ன தமிழ் டைரக்டர், அந்த டைரக்டர் சொன்னார், நீங்கள் கேரளாவில் போய் செஞ்சுருக்கீங்க, அங்கே எப்படி அடாப்ட் ஆகிட்டீங்களா? அடாப்டேஷன் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எனக்கு உண்மையிலே இப்போ கமல் சார் மாதிரிலாம் வேறு டெக்னிக்காக வேலையெல்லாம் தெரியாது. வெறும் நடிக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால தான் நான் ஐ யூஸ் அட்மயர். இப்போ கமல் ஆகட்டும் எல்லாரையும் அட்மையர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நாலேஜ் வச்சுட்டு இருக்காரு அவருன்றது ஆச்சு. அதனால தான் எனக்கும் அந்த ஆசை. பட் நாங்கள் வந்து கேரக்டர் ரோலு இப்போ இந்த கடைசி தோட்டாவில் வந்து மெயினாக என்னை போட்டிருக்காங்க. கதைக்கு கரெக்டாக இருக்குது அந்த கேரக்டர் மெயின் கேரக்டர். அதுதான் ஸ்டோரி ஆஃப் அந்த கேரக்டர் தான். இந்த ஒரு படத்தை வச்சுக்கிட்டே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது, இது மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு. மற்ற கேரக்டரில் செய்யும் போது எனக்கு உண்மையிலேயே ஃபாலோவர் ஆஃப் சிவாஜி சார் தான். சிவாஜி இப்போ என்ன செய்கிறாரோ அதை பார்ப்பேன். அதுலேருந்து மொத்தத்தையும் இதை எடுத்துக்க முடியாது. இது ஆற்றுல ஓடுற தண்ணி மாதிரி. நமக்கு என்ன வசதி இருக்குது? மக்குன்னா மக்கு, பக்கெட்னா பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அண்டு நான் எப்போ ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் அதை. அண்டு எனக்கு ஒரு வாட்டி நான் சிவாஜி பாவோட நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ப்ரொஃபஸரும் நடிச்சுட்டு இருந்தார். சரிதான் நடிக்கிறாங்க அந்த படத்தில். இப்போ கூட போட்டிருந்தாங்க. அந்த படம் போகும்போது வெளியே போய் உட்காரக்கூடாது, ஃப்ளோர்லேருந்து உள்ளவே உட்காந்து பார்க்கணுன்றது சிவாஜி பாட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அந்த ஹேபிட் எனக்கு இப்போவும் உண்டு. சீன் செஞ்சால் கூட நான் போயிட்டு உள்ளே போய் உட்காந்து தூங்குறதெல்லாம் கிடையாது. அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன், என்ன செய்கிறாங்க இவங்க, மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்கணும். பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்லி வி ஸ்டாண்ட். அதானே சார் நான் கேட்கணும்னு வந்தேன். உங்கள் கதாபாத்திரத்துக்கு நமக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி யங் ஆக்டர்ஸை பார்க்கும்போது எப்படி இருக்குது, அவங்களோட ஒர்க் பார்க்கும்போது எப்படி இப்போ இருக்குது? ஏஜ் வச்சு பார்க்கக்கூடாதும்மா. இப்போ ஒரு பேபி ஷக்கிலாக இருந்தாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைய. அப்போ அவங்கள வந்து இப்போ குட்டி பத்மினி இருந்தாங்க, எனக்கு அப்போலேருந்து பழக்கம் இப்போ வரைக்கும். அது குழந்தையோட நடிக்கிறோம் பெரியவங்களோட நடிக்கிறோம்ன்றது கிடையாது. அது செய்யுமா செய்யாதான்னு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ரைட், செய்யும். செய்யலையா அவங்க அப்பா அம்மா யாராவது இருப்பாங்களா, அவங்க கூப்பிட்டு கொஞ்சம் அதை அழாமல் பார்த்துக்குப்பான்னு சொல்லிட்டு போயிடுறது தான். அது நம்மளை பார்த்தா அழுதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான் அது. சினிமாவே ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. இதில் எத்தனை பேருடைய மைண்டு ப்ரெஷரு, ஒர்க்கிங் ஸ்ட்ரெயின் உள்ளே இருக்குது அதில் ஒரு படத்தில். நிறைய விஷயங்கள் அவரே சொல்லிட்டார். உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி அவர் பேசிட்டாரு. ஸோ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா, அவர் ஃபேமிலி மாதிரி இருந்தீங்கிறது. ஸோ இவங்க சார் அப்ரோச் பண்ணும்போது, இல்லை ஸ்ரீகுமார் சார் அப்ரோச் பண்ணும்போது உங்கள் மைண்டில் என்ன இருந்துச்சு? லைக் அவர் அக்செப்ட் பண்ணுவாரா, நான் இந்த கதை அக்செப்ட் பண்ணுவாரா, அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சா? அவர் இது இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் அவருக்கு பிடிக்கும், என்ன ஒரு தாட் ப்ராசஸில் போனீங்க சார் கிட்ட? இல்லை, நாங்கள் ஸ்கிரிப்ட் டைரக்டர் சொன்ன உடனே நான் முடிவு பண்ணது அப்பா பேர் தான். ஏன்னா அதில் நாங்கள் சாய்ஸஸே போல. ஃபஸ்ட்டு அவர் பேர் எழுதினப்புறம் நெக்ஸ்ட்டு இவர் கூட ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு ஈக்குவலண்ட்டாக ப்ளே ஆகணும், ஒரு ரோல் ப்ளே ஆகணும். அதில் வந்து ஒரு பயந்தாங்குழி மாதிரி இருக்கணும், ஒரு வெகுளித்தனமாக இருக்கணும். ரெண்டாவது அப்பாவை ஃபோக்கஸ் பண்ணி ஷார்ட் டு ஷார்ட் வந்து ஹெவியாக நடிச்சாகணும். சரி, நம்ம எடுத்த அந்த ஃபிக்ஸை அவர் டேரக்டர் சீன் சொன்ன உடனே அடுத்த தாட் எனக்கு வந்தது அவர் தான். ஏன்னா இப்போ ஸ்ரீ அவர் வந்து நான் இன்றைக்கி நேற்றுக்கல 23 இயர்ஸாக கூட பார்த்துட்டுருக்கேன். அதனால் அவரோட ஆக்டிங் பற்றி தெரியும். ரெண்டாவது நிறையா கடன் பட்டிருக்கு அவருக்கு. அதனால் ஏன்னா அவங்க அப்பா கிட்ட தான் நான் கீப்பர் பிளேயராக இருந்தேன். அதனால் எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் 23 வருஷமாக. அதனால் போன படத்துலேயும் மிஸ் ஆகிட்டார். அதனால் இந்த படத்தில் அவர் எப்படியா ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டேரக்டர் சொன்ன உடனே ஸ்ரீகுமார் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வில்லன் யார் போகலாம் அப்படின்னு நினச்சி பண்ணும்போது சின்ன யங்ஸ்டர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொன்னார் டேரக்டர். அப்புறம் அவரே சொன்னார், நவீனே சொன்னார், நம்ம யாசர் போகலாமா, நான் தெரிஞ்ச பையன் தான் அப்படின்னா. சரி கூப்பிடுங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் அப்படி தான் தென் அவரோட ஸ்ரீ பிரதரோட பேர் குஷியாக இருக்கட்டும், அப்புறம் யாசரோட பேர் அபிராமி, இவங்கெல்லாம் வந்து நியூ கமர்ஸாக இருந்தாலும் நியூ கமர்னு தெரியாது, பட் எல்லாரும் கூட ஸ்டாண்டர்டாக நடிச்சிருப்பாங்க. ஒரு லெஜெண்டு கூட நடிக்கும்போது நீங்கள் சொல்கிறாப்புல நம்ம லெசன் கற்றுக்கவும் செய்யலாம்.
லெஜண்ட் கூட நடிக்கிறோமா அந்த அது ஒரு சாய்ஸ் கிடச்சிது நம்மளுக்கு. அதனால் நிறைய ஹோம்ஒர்க் தான். இப்போ அப்பா கூட பண்ணுறாங்க பார்க்கும்போது டைமிங் சென்ஸாக இருக்கட்டும், நம்ம நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா கற்றுக்குறோம். 2வது சங்கர் கணேஷ் சாரும் அப்படி தான். பார்த்தீங்கன்னா 6 மணினா 6 மணிக்கு கச்சேரி கிளம்பணும். 5:30 மணிலாம் இருப்பார் ஸ்டேஜில். நாங்கள் 5:15 கீபோர்டு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். 5:30க்கு அவர் ஸ்பாட்டில் வந்து நின்னார்னா ஸ்டேஜில் நாங்கள் எல்லாருமே இருக்கணும். ஒருவேளை மேபி நாங்கள் யாருமே இல்லை, அவர் யாராவது ஒருத்தர் வரலன்னா உடனே மேனேஜர் சொல்லுவார் வர வேணான்னு சொல்லு. டைமிங் ஷார்ப்பாக மெயின்டைன் பண்ணணும். அது அவரை பார்த்து கற்றுக்கிட்டா 2வது அப்பா பார்த்துரும். இவங்க 2 பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா டைம். அதனால தான் 1200 படம் அவர் மியூசிக் பண்ணியாச்சு. அப்பா இன்னைக்கு 500 படம் தாண்டி போயிட்டுருக்காரு. 50 வருஷம் 51 வருஷம் ஆச்சு. ஏன்னா லெஜெண்டரி ஏன்னு சொல்கிறோன்னா இந்த பேலன்சிங் ஆஃப் டைமிங். நம்ம 6 மணி சொல்லிட்டு சில ஆக்டர்லாம் இப்போவும் நான் பார்த்து தான் இருக்கேன். 11 மணிக்கு செட்டு வராங்க, 12 மணிக்கு செட்டு வராங்க. அது நான் அனுபவிச்சு தான் இருந்தேன். பட் அப்பாவெல்லாம் பார்க்கும்போது இன்க்ளூடிங் ஸ்ரீ ஆல்சோ அவரும் டைமிங் சென்ஸ் தான். எப்போ வரணும்டா எப்போன்னா பிஃபோராக வந்துடுவார். அவர் 11 மணி தான் செட் இருக்கும் ஷார்ட்டு. பட் 6 மணிக்கெலாம் வந்துட்டு டேரக்டர் கூட கேட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் என்னென்னா நாங்கள் வந்து அப்பா கிட்ட நிறையா கற்றுக்கிட்டோம். எப்படி 500 படங்களில் தாண்டி வந்து 51 வருஷத்தில் எங்கள் படத்தில் நடிக்கும்போது எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். அது நாங்கள் அப்படியாக அதுமாதிரி யாசர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு வில்லன் ரோல் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த படத்தில் மூஞ்சி மறைச்சிருப்பாங்க. இந்த படத்தில் மூஞ்சி தெரிஞ்சு தான் நல்லா பெஸ்ட் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அதனால சொன்னது இந்த படம் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக கண்டிப்பாக இருக்கும். ஸ்ரீகுமார் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் அமரன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, நான் நேற்று தான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், அதுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி இந்த படம் ராதாரவி சார் கூட ஒரு ஒப்போனன்ட் ரோலா லைக் ஒரு ஈக்குவல் ரோலா ஒரு கதாபாத்திரம் பண்றீங்க. என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு உங்களுக்கு இந்த கதாபாத்திரத்துல? ஏன்னா நம்ம சின்ன திரையில இருந்து இங்க நம்ம மூவிஸுக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு கிரைம் த்ரில்லர்ல ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மைண்ட்ல இருந்துச்சு? எந்த விதமான என்ன வித்தியாசமா இந்த ரோல்ல இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் இந்த படம் நான் அகெயின் டு பி ஃப்ராங்க், இந்த படம் நான் ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அப்பா இருக்காருன்னு சொன்னாங்க. அப்பா வந்து நான் இன்னைக்கு நேற்று இல்லை, நான் பிராக்டாக இருந்திருந்து அப்பா எனக்கு தெரியும். ஸோ அப்பா வந்து என் காதை பிடிச்சி திருவி என்னை கரெக்டான ரூட்டுக்கு கூப்பிட்டு போனவர். ஸோ அப்பா இருக்காருன்னோட எனக்கு முதல் பயம். 2வது வந்து ஆஸ் ஐ ஆல்வேஸ் டெல் ஐ எம் அ லேர்னர். அப்பா கிட்டேருந்து கற்றுக்கணுன்றதுக்காக இந்த படம் பண்ணியாச்சு. இதில் அவ்வளோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு செட்டுக்கு எப்படி போகணும், டிசிப்ளின் என்ன, ஆக்டிங்னா என்ன. சீரியலில் வந்து ரொம்ப மொனோட்டனஸாக இருக்கும், ஓகேவா? ஸோ சீரியலில் நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்காது. ஸோ எனக்கு என்னை ஷேப் அப் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு அப்பா மாதிரி ஆர்டிஸ்ட் கூட நடித்தா தான் என்னால் ஷேப் அப் பண்ணிக்க முடியும். அதுவும் ஒரு அப்பா கூட ஒரு பையன் நடிக்கும் போது அதோட வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் எனக்கு மற்றபடி பெகர்ஸ் cannot be choosers, ஓகேவா? நான் வந்து செலக்ட் பண்ணி போகிற அளவுக்குலாம் நம்மளுக்கு சீன்லாம் கிடையாது. பட் இது எனக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இஃப் ஐம் நாட் கோயிங் டு மேக் இது நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்னா ஐம் கோயிங் டு பி அ ஃபூல், ஐம் கோயிங் டு பி அ லூசர். ஸோ இந்த படத்தில் கேரக்டர் பெருசாக இருக்கா? இல்லை அப்பாவுக்கு ஈக்குவல் அப்படிலாம் கிடையாது, அவருக்கு ஈக்குவலாக யாரும் கிடையாது. ஸோ இல்லை எனக்கு இந்த கேரக்டரைசேஷனில் என்ன பண்ண முடியும்? 2வது எப்படி ஒரு கோ ஆர்டிஸ்ட்டுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாரு, எப்படி ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுறாரு. அவர் என்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி இருக்கிறவங்க குறை கண்டுபிடிக்கிறது தான் அதிகம். அப்படி பண்ணி இப்படி பண்ணு, கூட இருக்க ஆர்டிஸ்ட்டை கூலாக வச்சுக்கிட்டு அவனை கான்ஷியஸ் ஆக்காமல் அவனை தட்டி கொடுத்துட்டு வர்றது வந்து ஒரு இன்டர்வியூ தான் பார்த்தா கூட அப்பா ஃபோன் பண்ணுவார். அவசியமே கிடையாது. பட் அதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கின சம்பளமாக இருக்கட்டும், என்னோட இந்த பப்ளிசிட்டியாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த போஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அப்பாவுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கேன்ல, அதான். இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் சங்கத்திலேயே இவரோட டஃப்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இப்போ நான் என்னோட இன்டர்வியூ சில பேர் பார்த்தா நிறைய பேர் கேட்பாங்க, நீ ஓவராக பேசிகிட்டு இருக்கிற, ஏன் இப்படி தைரியமாக பேசுகிறேன்? இல்லை, அப்பா கிட்ட கற்றுட்டு இருந்தான். உண்மையாக பேசுறதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. உண்மையாக பேசும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு 4 பேர் நம்மளை வந்து எல்லாருக்கும் நம்மளை பிடிக்க போகிறதில்ல. பட் என்னோடய பர்சனல் லைஃப்லையும் சரி, என்னோடய கெரியர்லையும் சரி, ஸோ இந்த படம் எனக்கு வந்து அப்பா கூட நடிக்கிறது வந்து இது என்னோட சுயநலம், என்னோட அட்வான்டேஜ். ஓகே, அது ஆக்டிங்கில் அவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னவா இருக்கு? நான் அதான் கேட்கணும்னு நினச்சேன். அந்த ஃப்ரேமில் ராதாரவி சார் கூட பேக்கில் நம்ம ஃப்ரேமில் இருக்கோங்கிறதே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லும்போது, நமக்கு ஆக்டிங்கில் ஃபர்தராக எடுத்துகிட்டு போகும்போது, ஆக்டிங் இன் பர்டிகுலர் எடுத்துகிட்டு போகும்போது என்ன விஷயம் அவர் சொல்லி கொடுத்தாரு? ஒரு பாயிண்டில் நான் வந்து கத்தி நடிக்கிறது தான் ஆக்டிங் நினச்சிருந்தேன். ஒரு பாயிண்டில் வந்து
சொல்லிக் கொடுக்கும்போது அப்பா வந்து நான் இப்படி பண்ண அப்படி இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கடா என்கரேஜ் பண்ணி இந்த இப்படில இந்த பாயிண்ட்ல சிகரெட்டை போட நம்மளுக்கு அந்த டைமிங் தெரியும் அவருக்கு. ரெண்டாவது முன்னாடி நம்ம எவ்வளோ பெருசாக நடித்தாலும் அப்பாவோட ஒரு ரியாக்ஷனில் வந்து அது ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த குட்டி குட்டி விஷயங்கள் இருக்குது தெரியுமா, இது எல்லாமே வந்து ஹவ் இட் கவுண்ட்ஸ் அப்படின்றது அப்பா கிட்ட தான். அப்பா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சரி, அப்பா ஹீரோவை நடித்தாலும் சரி, அப்பா வில்லனாக நடித்தாலும் சரி, அவ்வளோ வேரியேஷன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அப்பா அது எல்லாமே தெளிவாக எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. சார் இப்போ உங்கள் கேரக்டருக்கு வரும்போது இவ்வளோ வருஷமாக நிறைய கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த படத்தில் என்ன புதுசாக எங்களுக்காக கொடுக்க போகிறீங்க? என்ன கொடுக்க போகிறோன்றது நீங்கள் படம் பார்க்கணும், அப்போ தான் தெரியும். எல்லாமே சினிமாவுக்கு வரோம், நடிப்பு தானே. ஸ்டார்ட் கேமரான்னு நம்ம ஒழுங்காக நடிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி மைண்டில் ஏற்றிக்கணும். முதல்ல யூ மஸ்ட் கெட் இன்சைட் த கேரக்டர். என்ன அந்த டைமில் யாராவது பேசியிருந்தா கூட, ஏன்னா இது வந்து முந்தி சொல்லுவாங்க அது மாதிரி. இப்போ சகசரநாம பாடினார் பழைய ஆக்டர், வெரி கிரேட் ஆக்டர். அவங்களாம் வந்து ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதாவது இதில் ஒன்று போட்டிருந்தாங்க ஒரு செய்தி. எங்கள் அப்பா நடிக்கிறாருன்னா அந்த படத்தில் வந்து சிவாஜி இவங்கெல்லாம் நடித்தா கூட கட்டுன்னு ஒன்றும் போக மாட்டாங்களாம், வெளியே நின்று அடுத்த சீன் என்ன செய்கிறார் இவருன்னு பார்ப்பாங்க என்ன அப்படின்னு போட்டிருந்தது. அது எந்தளவுக்கு உண்மையோ பொய்யோ, பட் நான் வந்து எப்பயுமே சீன் ஓகே எனக்கு அப்படின்னோம்னா போயிட மாட்டேன், எங்கேயாவது இருந்து பார்ப்பேன் நான். ஏன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்கணும், அப்போ தான் நம்ம செய்கிறது நிற்கும். அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு ஆகிடணும். பட் என்ன ஐ வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா நல்ல டீமு. ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க, ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இருக்கிற இடத்துல இப்போ நான் தான் சொன்னேன் உங்களுக்கு முதல்ல, அந்த லானில் சேரில் உட்காந்துருப்பேன். டைரக்ட் நவீனை கூப்பிட்டு, தம்பி நான் வரணுமா தம்பி, சொல்லுங்கள் எனக்கு, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல போதில்ல. இல்லை நீங்கள் அங்கேயே உட்காருங்க என்ன சொல்லிட்டு கேமரா கொண்டு வந்து வச்சுருவேன். அவருக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும்ல சார் டைரக்டில். அதுக்கு இந்த இடம் இருந்தால் போதும்னு அவர் மனசில் வச்சுருப்பாரா இருந்தில்ல, நான் போய் ஆக்சிடெண்ட்டாக உட்காருவேன். அது மாதிரி நிறைய கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது எங்களுக்கு. எப்போ சினிமா இஸ் எ கம்ஃபர்ட் ஜோன் தானே, அது இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ணவே முடியாது. அதில் எனக்கு எல்லாமே சேர்ந்த அத்தனை பேருமே சரி. ஸ்டீலாக வந்தது வந்து நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா யங்ஸ்டர்ஸோட நடிக்கிறோம். அது வந்து இப்போ ப்ரொடியூசர் தான் நம்ம இழுத்துட்டு போய் வச்சுருக்காரு. அதனால் திஸ் சப்ஜெக்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். கொஞ்சம் அம்மா அப்பா கதை இல்லை, இட் இஸ் எ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அது உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும், ஈஸியாக தெரியும். நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடுவீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவீங்க. நம்ம கொஞ்சம் தள்ளி போய் சொல்லணும். எதுக்காக சொல்கிறோன்னா, திஸ் இஸ் கடைசி தோற்றன்றது ரொம்ப அற்புதமான ஒரு டைட்டில் ஃபஸ்ட்டு. இன்னொன்று நைஸ் பிக்சர். இட்ஸ் அ ஸ்மால் பிக் பட்ஜெட் ஃபில்ம் மாதிரி. இட்ஸ் வெரி ஸ்மால் ஃபில்ம் பட் பிக் பட்ஜெட் ஃபில்ம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ டேரக்டர் சார் கிட்ட வரும்போது நம்ம நிறைய க்ரைம் த்ரில்லர், மர்டர், மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ்லாம் நம்ம நிறைய இப்போ பார்த்துட்ருக்கோம். அண்ட் அந்த மாதிரி மூவிஸ் கிரியேட் பண்ணுற ஒரு ஆரா ஆர் ஒரு ஹைப்பே டிஃப்ரெண்ட். நம்ம வரிசையாக எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ இந்த படம் அந்த லிஸ்ட்டில் வரும்போது எந்த விதம், நான் இப்போ சார்கிட்ட கேட்ட மாதிரி தான், நம்ம லொக்கேஷன்லாம் முன்னாடியே பார்த்துருவோம்ல இந்த மாதிரி படத்துக்கெல்லாம். அவர் உட்காரும் போது அங்கேயே லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இல்லை, அது கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு, அதனால பண்ணுறோம். அதே மாதிரி இதில் இந்த ஸ்கிரிப்ட் என்னென்னா, இது மற்ற க்ரைம் த்ரில்லரோட டிஃப்ரெண்ட் என்னென்னா, படம் ஸ்டார்ட் ஆகி 10 நிமிஷத்தில் யார் கொலைகாரன்றது ரிவீல் பண்ணிவிடுவோம். நம்ம எல்லாம் லாஸ்ட்டில் தான் நம்ம யாருன்னு பார்ப்போம். ஆனால் இதில் 10 நிமிஷத்துலேயே ரிவீல் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அது என்ன ஃபுல்லாக பிளேல தான் போகும். எல்லாருமே அதுதான் ஒரு ஹூக்கா வச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வல் வரைக்கும் ஆச்சும் அதையே ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துலயே உடைச்சிடலாம். இல்லை, அது வந்து இன்டர்வல் பிளாக்ல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒன்று வச்சிருப்போம். அப்படி பிளேதான் பண்ணியிருக்கோம். நைஸ். நீங்க இந்த மாதிரி கேட்டீங்களா அவர்கிட்ட, ஏன் நம்ம ஃபர்ஸ்டே இந்த மாதிரி உடைக்கிறோம், கில்லர் யாருங்கிறது, அந்த மாதிரி கேள்வி இருந்துச்சா? ஒன்றும் தெரியாது, ஸ்டார்ட் கேமரா ஆக்ட் பண்ண தெரியும், அவ்வளோதான். அதோட ஓகே சார். ஸ்ரீகுமார் சார், இப்போ சின்ன திரையில இவ்வளோ வருஷம் பண்ணியிருக்கீங்க, சினிமாவுக்கு வரும்போது என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க? முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே தான் நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம் சொன்ன மாதிரி வேற என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்குது? வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கா? சின்ன துறையில் பண்ணதுனால இங்கே கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஆர் இந்த ரோல் கொடுக்கும்போது யோசிக்கிறாங்களா,
வாட் இஸ் ஹேப்பனிங், அந்த டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கு? இட்ஸ் ஆல்வேஸ் லைக் தட். நீங்கள் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. சின்ன திரையில் இருக்கும்போது நம்ம ஒரு கேரக்டர் இருக்கும்போது சினிமாவில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் திங்ஸ் ஆர் பிரேக்கிங். இப்போ ராஜேஷ் மாதிரி அண்ட் நவீனுக்குலாம் நான் தேங்க்ஸ் சொல்லணும், டெலிவிஷன் இருந்தாலும். இப்போ இதுக்கும் அப்பா தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள். நான் 2-3 ஆக்டர்ஸ் தான் சொல்ல முடியும் டெலிவிஷனில். அப்பா, ராதிகா மேடம், டெல்லி கணேஷ் சார். ஏன்னா அப்பாவும் டெலிவிஷனில் ஒரு சீரியல் பண்ணார், ராதிகா மேடம் நிறையா பண்ணாங்க, டெல்லி கணேஷ் சாரும் பண்ணாங்க. அப்பா வந்து அப்பாவோட ட்ராமா நான் பார்த்து நடிகர் சங்கத்துக்கு முன்னாடி அப்பா ட்ராமாவும் பண்ணுவார், அப்பா சீரியலும் பண்ணுவார், அப்பா படமும் பண்ணுவார், அப்பா அண்ணனாகவும் நடிப்பார், வில்லனாகவும் நடிப்பார். ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் ஸ்டேஜில் நடிக்கும் போது உங்களுக்கு என்ன பாடி லாங்குவேஜ் இருக்கணும்னு ஒன்று இருக்குது, சீரியலுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது, சினிமாவுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர், வெரி ஃபியூ. ஸோ அதெல்லாம் அப்பா கிட்ட தான் கற்றுக்கிறது. நான் சீரியலில் நடிக்கிற மாதிரியே நான் இப்போ சினிமாவில் நடிக்க முடியாது. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி திங்ஸ் ஆர் பிரேக்கிங் அவுட். அதனால் வெயிட்டிங் ஃபார் அ பிரைட்டர் சான்ஸ். எனக்கு மட்டும் இல்லை, என்னை விட திறமையான சீரியல் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் லைம் லைட்டுக்கு வரல. வாய்ப்பு கிடைக்காம நான் ரெண்டே விதமான நடிகர்கள் தான் சொல்லுவேன். எல்லாம் சொல்லுவாங்க மெத்தட் ஆக்டிங், நமக்கு அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு அறிவு கிடையாது. நான் ரெண்டாக தான் பிரிப்பேன். ஒன்று வாய்ப்பு கிடைச்சவன், ஒன்று வாய்ப்பு கிடைக்காதவன். ஸோ வாய்ப்பு கிடைக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய விஷயம். அந்த வாய்ப்பை கரெக்டாக பிரயோஜனப்படுத்திக்கிட்டு அதுக்கு உண்மையாக இருக்கிறவன் ஜெயிப்பான், அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்போ ஃபியூச்சராக இனிமேல் படம் பண்ணும்போது எந்த விஷயத்தில் கான்ஷியஸாக இருக்கீங்க? இப்படி தான் நம்ம கெரியர் எடுத்துகிட்டு போகணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு இறைவன் கொடுக்குறது, ஜீசஸ் கொடுக்குறது. ஒழுங்காக நடிக்கணும், ஒழுங்காக நேரத்துக்கு போகணும், சின்சியராக இருக்கணும். அது மட்டும் நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட வேலை. மற்றது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நான் சும்மா உங்களை பற்றி இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் மிமிக்ரி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுது. ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியாது, இப்போ பண்ண முடியாது. தெரியும் எனக்காக. பண்ண மாட்டேன். அது வேறு, அந்த மூட் ஆஃப் இட், அந்த லொக்கேஷன், அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் ஒன் மோர் திங், மிமிக்ரியில் இப்போல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது என் காலேஜ் டைமில் ரொம்ப பண்ணிகிட்டு இருப்பேன். கேட்கணும்னு ஆசையாக இருக்குது சார். நீங்கள் சொல்கிறது கரெக்டானா? சாரி. ஓகே சார். அடுத்து இப்போ நீங்கள் நடித்த இவ்வளோ படத்தில் உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் அது என்னவா இருக்கும்? அந்த ஒரு கேரக்டர் நமக்கு ஒரு ஃபுல் ஸ்டோரியாக பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா இது வரைக்கும் பண்ண படத்தில் தான் இருக்கும்? எல்லா படமும் எனக்கு பிடிச்ச படம் தான். நான் ஒரு படம் பண்ணிக்கிறேன்னா எனக்கு இந்த படம் பிடிக்கும், அந்த படம் பிடிக்கும்ன்றதே கிடையாது. ஐ லவ் டு டூ ஃபில்ம்ஸ். இப்போவும் சொல்கிறேன், ஐ லவ் டு டூ ஃபில்ம்ஸ். பட் எல்லாருக்குமே நான் வந்து என்னன்னா வளைஞ்சு கொடுக்குறதுன்னு ஒன்று சொல்கிறேன். வளைஞ்செல்லாம் கொடுப்பேன், தேவையில்லாமல் அவங்கள புகழ்ந்து பேசுறது, அது எல்லாம் எனக்கு எப்பவுமே பிடிக்காது. என்னை இப்போ பார்க்குறவங்க சொல்லுவாங்க ரொம்ப கோபமாக பேசுகிறாருன்னு. அஃப்கோர்ஸ் பல மாதிரி இருக்கும். நம்ம வெளியே கொஞ்சம் குத்துவோம், உள்ளே தான் இனிப்பு இருக்கும், அவ்வளோதானே வெளியே. என்னை பற்றி சொல்லும் போது கூட இதிலெல்லாம் சொல்லியிருக்காங்க, செல்லம் பேசுகிறாங்கல்ல ராதாரவி, இவர் எப்படி இருப்பார் அப்படி, எல்லாரையும் ரொம்ப திட்டுறாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு திட்டுறது என்னென்னே தெரியலன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக திருந்துறதுக்காக சொல்கிற வார்த்தை அது. இயேசுநாதரை வந்து என்ன அடித்து கூப்பிட்டு போகிறாங்க சிலுவையில் ஏற்றுறதுக்கு. அப்போ என்ன அவர் கொலகாரனா என்ன? சும்மா அவரை ரவுண்ட் அப் பண்ணி இவ்வளோ நல்லவனாக இருக்க விடக்கூடாதுன்றதுனால தான் எல்லோரும் அடிக்கிறதுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிக்கே அப்படின்னும்போது நம்ம ஏமாத்துறோம் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், இதில் பெரிய நல்ல பேர் கிடச்சி ராதாரவி பங்க்சுவலாக வராரு, கரெக்டாக பண்ணுறாரா, நடிகருக்கு என்ன தேவை? நல்லா நடிக்கிறாரா, நல்லா நடிக்கிறாரு, அவ்வளோதான். இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த பங்க்சுவாலிட்டி அண்ட் ஒழுங்காக இருக்கிறதுன்றது. பட் நான் ஏன்னா ஏகத்தளமாக இருந்தது ஒன்று இருந்தது. அந்த ஸ்பீடு வேறு, அந்த ஏஜ் வேறு, இந்த ஏஜ் வேறு. அந்த ஏஜுக்கு யோசிச்சுக்கிட்டு நீங்கள் அப்போ வந்து எப்படி தெரியுமா இருப்பீங்கன்னா அதுக்கு என்ன செய்யுது, அப்போ அப்படி இருந்தது ஏஜ். இப்போ இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஏரியா, அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துக்க வேண்டியது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, சூப்பர் சார். சார் உங்களுக்கு வாட் யூ வாண்ட் டு டெல் அபவுட் இட்? சார் இப்போ படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஒரு டிஃப்ரென்சியேஷன் எப்போவுமே இருந்திருக்கு. ஒரு ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகுறதும், அது இல்லாமல் ஒரு குட் கதைகள் பேஸ் பண்ணி ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அப்படி வரும்போது நமக்கு மார்க்கெட்டிங்க்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கஷ்டமாக இருக்கா இண்டஸ்ட்ரியில்? நல்ல தெளிவான, இப்போ ராஜேஷ் வந்து இஸ் வெரி கிளியர். இந்த படங்கள் தியேட்டர் ரிலீஸ் ஆகுனா இந்த படத்துக்கு என்ன ரிசப்ஷன் கிடைக்கும், எத்தனை பேர் உள்ளே வருவாங்க, எத்தனை பேர் வரமாட்டாங்க, இது வந்து நம்ம லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும், இதுக்கு நிறைய வாட் யூ கால் தட் கால்குலேட்டிவ் ரிஸ்க்ஸ்ன்னு இருக்குது. நம்ம தெரியாமல்
ஏடாகூடமாக நிறையா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு மாட்டினாதான் நம்ம மாட்டிப்போம். ஸோ இந்த கேஸ் பெரிய படம் சின்ன படம்லாம் கிடையாது. அது கால்குலேட்டிவ் ரிஸ்க் இல்லாமல் எந்த படமாக இருந்தாலும் மாட்டிக்கும். இஸ் வெரி கிளியர். நீங்கள் பார்க்கும்போது பப்ளிசிட்டின்னு பார்க்கும்போது நல்ல பப்ளிசிட்டி எல்லாத்துலேயும் இருக்குது. சோஷியல் மீடியாவும் சரி, கட் அவுட்ஸும் சரி, எல்லாமே. ஸோ ப்ராப்பராக ஒரு டீம் கொண்டு போய் தேட்டரில் சேர்க்குது. ஸோ நம்மளுக்கு தேட்டரில் மட்டும் இல்லை, இதில் வந்து சில ப்ரொடியூசர்களுக்கு தெரியும் உங்களுக்கு பல ரைட்ஸ் இருக்குது, பல விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது. கரெக்டாக கால்குலேட்டிவ் பண்ணால் பெரிய லாபம் இல்லைனா கூட தப்பிக்கலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது. ஸோ நம்ம இது வந்து சில பேர் தான் அது தெரியாமல் சின்ன படமாக இருந்தாலும் சரி, பெரிய படமாக இருந்தாலும் சரி, அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிறாங்க. சினிமா வந்து யாரையுமே வந்து அப்படி அது எல்லா ஃபீல்ட்லையும் இருக்குது இல்லையா? எந்த ரோடில் எந்த கடையை வச்சா எப்படி ஓடுன்ற மாதிரி தான் எல்லாமே. ஸோ டெலிவிஷனாக இருந்தாலும் அப்படி தான், படமாக இருந்தாலும் தான். ஸோ when it comes to calculative risk, கரெக்ட் தானே? கண்டிப்பாக. ஓகே, சூப்பர் சார். நான் அடுத்தது உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களுக்கு ஒரு காட்டணும்னு நினச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு ஃபோட்டோ தான். எஸ், இது வந்து கமல் சார், சிவகார்த்திகன் பிரதர், என்னோடய ஃப்ரெண்டு டைரக்டர் ராஜ்குமார் சார். ஆமாம், டேரக்டர் சாரோட கை இப்படியே பிடிச்சிட்டு அது ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. சொல்லுங்கள், அந்த மெமரி சொல்லுங்கள், ஹவு ஸ்பெஷல் இட் இஸ். அந்த படம் வந்து ஆக்சுவலாக அமரன் பண்ணும்போது அதில் எனக்கு கேரக்டரே கிடையாது. ஓகேவா? நான் டேரக்டர்கிட்ட நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னும் போது ஹீ கிரியேட்டட் அ கேரக்டர் ஃபார் மீ. ஓகேவா? ஸோ நாங்கள் டெலிவிஷன்லேருந்தே எங்களுக்கு பழக்கம். நான் முதல் ஜோடி நம்பர் 1 நாடகம் இதுலேருந்து எனக்கு பழக்கம். அதுக்கப்புறம் ரங்கூன் படத்தில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருந்தாரு. நாங்கள் 2 பேரும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது, இல்லை ஸ்ரீ இது ஃபுல்லாக நார்த் இண்டியன்ஸ் அங்கே நடக்கிற கதைன்னும் போது, அதுக்கப்புறம் ஓகே நம்ம டீம்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு தான் என்னையும் லல்லுவையெல்லாம் ப்ளேஸ் பண்ணார். ஸோ அந்த கிரேட்ஃபுல்னஸ் இருக்கணும். சிவகார்த்திகன் பிரதர் வந்து எனக்கு அவரும் விஜய் டிவி இருந்த பழக்கம். ஸோ அவருக்கு அந்த ஹீரோ நான் பெரிய ஆள் ஆகிட்டுன்ற ஹேங் ஓவர்லாம் இல்லாமல் இன்றைக்கும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிப்போம். ரொம்ப ஒரு அன்பான ஒரு 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 ஹீரோலாம் தாண்டி நல்ல மனிதன். ஸோ எனக்கு வந்து நான் இந்த சான்ஸ் கொடுத்த ராஜ்குமார் சார் என் பக்கத்தில் இருக்கிறது அந்த கையை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டது. பட் 2-3 சீன்ஸ் டெலீட் ஆகிடுச்சிருந்து. இட்ஸ் ஓகே, ஓடுற படம், நல்ல படம், அது பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி, அதில் நம்ம இருக்கிறோன்றது ஒரு சந்தோஷம். அண்ட் நான் அவருக்கு வந்து ஒரு ஏடி மாதிரி, ராஜ்குமார் பிரதருக்கு நான் ஒரு ஏடி மாதிரி. ஸோ அந்த டீமில் நான் இருந்தனால அதுவும் கமல் சார் கையில் விக்ரமுக்கு வாங்கினதுக்கப்புறம் 2வது வாட்டி. அது க்யூட்டாக இருக்குது, அந்த ஃபோட்டோவே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொன்று நான் நேற்று ஷார்ட்ஸில் பார்த்தது, அப்பா உங்களுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஸோ ஹவ் ஸ்பெஷல் இஸ் தேட் ஃபார் யூ? எங்கள் அப்பாவுக்கு முதலேருந்து அவருக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்குது. நான் சொல்கிறேன், நான் சின்ன வயசுலேருந்து பார்ப்பேன், யாராக இருந்தாலும் கட்டி பிடிச்சி முத்தம். இப்போ விஜய் சேதுபதி சார் பண்ணுறாருல்ல, அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா அந்த டைமில் எல்லாத்தையும். ஏன்னா அது ஷோயிங் நம்மளோட லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ எனக்கு எங்கள் அப்பா, எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா வந்து எனக்கு சின்ன வயசில் முத்தம் கொடுத்தாருன்னு ஞாபகமே இல்லை. இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான். ஸோ அவருக்கு ஒரு சந்தோஷம், என் பேரை சொல்லாமல் இந்த பையன் பெருசாக வர முடியலனா கூட ஏதோ டெலிவிஷன்லேயோ இப்போ வந்துட்டுருக்கோம் இல்லையா, அதில் அவருக்கு ஒரு பெருமை. நம்ம பெற்றவங்களுக்கு அதான பெருமை. பெருசாக ஜெயிச்சா தான் அவங்க சந்தோஷப்படுவாங்கலாம் கிடையாது. பெற்றவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. நீ வந்து அவ்வளோ பெரிய ஆளானா தான் அப்படின்லாம் கிடையாது. எங்கள் அப்பா அப்படி சொல்லவே மாட்டார். ஸோ சொந்தமாக ஏதோ ட்ரை பண்ணுறானே, ஏதோ நாட் பேட், அவன் ஒன்றும் ஓடிட்டுருக்கானேன்ற அந்த என்கரேஜ்மெண்ட் தான் அது. அதான் சார், நம்ம பசங்க ஜென்ரலி சொல்லுவாங்க, அப்பா கிட்ட இருந்தாலும் இப்படிலாம் வாய்ப்பே இல்லை, கட்டி கூட பிடிக்க மாட்டாரு. இல்லை, எங்கள் அப்பா என்ன ஏன் அந்த அளவுக்கு நான் அந்த அளவுக்கு நான் வந்து நான் வாழ்க்கையில் நிறைய தவறுகள்லாம் செஞ்சுருக்கேன். அதை நான் திருத்திக்கிட்டேன். இப்போ ராதாரவி அப்பா கூட நான் ஏன் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நான் நடிகர் சங்கத்தில் நான் பயங்கர ஸ்ரேஷ்டாக பண்ணிவிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நிறைய விஷயம் பண்ணும்போது அப்பா வந்து ராதாரவி அப்பா வந்து நான் திட்டுவார். போய் டான்ஸ் கிளாஸ் போய் ஆடுறா ஃபஸ்ட்டு, என்னடா அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற, என்னடா அந்த பொண்ணு கூட உனக்கு பேச்சு, என்னடா அங்கே போய் அந்த பையன் கூட சண்டை போட்டியா சரி. ஏன்னா அவருக்கு எங்கள் தாத்தா, எங்கள் அம்மாவோட அப்பாவையும் தெரியும், எங்கள் அப்பாவையும் தெரியும். அந்த உரிமையை நான் கண்டிச்சார். இந்த படத்தில் கூட அவர் ஏன் என்னை என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுக்குறாருன்னா, அப்படி பார்த்த ஸ்ரீ இன்றைக்கி வந்து நிஜமாலுமே வந்து எந்த சீரியல் பார்த்தாலும் சீன் பார்த்துட்டு ஃபோன் பண்ணிவிடுவார், டே சூப்பராக பண்ணியிருக்கடா, நல்லா பண்ணியிருக்கடா. அவருக்கு அவசியமே இல்லை, இன்டர்வியூ பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்வார். என்னென்னா இவெல்லாம் உருப்படவே மாட்டான் அப்படின்னு நினச்ச ஸ்ரீ வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கானேன்றது. எங்கள் அப்பா சங்கர் கணேஷா இருந்தாலும் அவரும் என்கரேஜ் பண்ணுறாரு, ராதாரவி அப்பாவும் என்ன என்கரேஜ் பண்ணுறாரு. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பட் என்னென்னா நான் கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தேன்னா இன்னும் அவங்கள பெருமைப்படுத்தியிருக்க முடியும். பட் இட்ஸ் நெவர் டூ லேட். சரி, அப்போ இனிமே ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இந்த கதாநாயகன் படம் இந்த மாதிரி ஸ்டைலிஷாக நமக்கு பார்க்க முடியுமா? லைக் நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு. தெரியாத கூப்பிட்றவங்க என்ன மாதிரி ரோல் போட போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இது இப்போ என்னை கூப்பிட்டு நான் போயிட்டு அறந்தாங்கில் முன்னாள் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். தட் இஸ் எ வெரி காமான கேரக்டர் தான். பட்
அங்கங்கே அந்த வில்லனிக் விஷயங்கள் இருக்கணும்னு சொன்னார் அவர் ப்ரொடியூசர். அதனால் அங்கங்கே வச்சுருக்கேன், லேஸாக வச்சுருக்கேன். அது மாதிரி தான் வரும் கேரக்டர். நல்ல கேரக்டர் வந்ததுன்னா டெஃபினட்டாக ஐ வில் சேஞ்ச் மை செல்ஃப் அண்ட் ஐ வில் டூ. ஓகே சார், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். Thank you. ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.